ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்எம்டிசி ஸ்டீல் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது வேரியஸ் கேட்டகரிக்கு சரிங்களா? ஸோ இந்த டேபிள் வந்து ஃபஸ்ட்டு கிளியரா பாருங்க. என்ன டிபார்ட்மெண்ட்ல வருது, அது என்ன ஏரியா ஆஃப் ஒர்க்ல வருது, அதுக்கான போஸ்ட் கோடு என்ன சரிங்களா? ஒவ்வொரு அந்த டிசிப்ளினுக்கும் போஸ்ட் கோடு என்ன, எவ்வளோ வேக்கன்சி இருக்கு, ஸோ என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எஸ்எஸ்சிஎல் அதாவது மேண்டரி எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எசென்ஷியல் டிசைரபிள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ இதில் மேண்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம், அதாவது எசென்ஷியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. டிசைரபிள்ன்றது இது இருந்தால் இன்னமும் நல்லது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த டேபிளை கிளியராக பார்க்கறது நல்லது. ஸோ வேரியஸ் கேட்டகரிக்கு ஓகேங்களா, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேரியஸ் ஏரியா ஆஃப் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 934 வேக்கன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்க, அப்புறம் பிஜி டிகிரி எந்த பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒர்க் இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் பிஜி டிப்ளமோ முடித்தவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ எம்ஏ எம்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக அந்த டேபிள்லாம் கிளியராக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்துக்குங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன ஏரியா ஆஃப் ஒர்க்கு, அதுக்கான போஸ்ட் கோடு என்ன, வேக்கன்சி, கல்வி தகுதி, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதர் க்ரைட்டேரியா ஓகேங்களா, அதெல்லாம் தெளிவாக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கு அப்புறம் வந்து இந்த வேகன்சி இந்த 934 வேகன்சி இருக்கு இல்லையா, அது யூஆர் கேட்டகரிக்கு 376, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 93, ஓபிசிக்கு வந்து 241, எஸ்சிக்கு 155, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 69 வேகன்சியும் ரிசர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணலாம், தேவையை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ரெமுனரேஷன் ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து பே இருக்கும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே 50 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், போஸ்ட் வைஸ் மாறுது. மினிமம் 4 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 21 இயர்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. அது போஸ்ட் வைஸ் மாறுது சரிங்களா. நீங்கள் தெளிவாக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ என்ன போஸ்ட் கோடில் வருது, அந்த போஸ்ட் கோடுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸோ அதுக்கப்புறம் பே ஸ்கேல் என்னன்னு சொல்லிட்டு மினிமம் 40,000லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1,70,000 வரைக்கும் பே ஸ்கேல் இருக்குது. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் வந்து ரிலாக்ஸேஷன் தராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் இல்லாமல் அலௌன்ஸுமே இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒர்க்கிங் சிஸ்டம் பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. 24 ஏப்ரல்லே வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மே 8 2025 தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது, ரூ. 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே ஆன்லைன் தான் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் எக்ஸர்வீஸ் மேனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அப்ளிகேஷன் அந்த க்ரைட்டேரியாலாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கான அந்த டேட்டு டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்எல் வெப்சைட்லேயே நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். உங்களுக்கு இமெயில் மூலியமாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்லாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க, அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்டர்வியூக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி கொண்டு வரணும். அதை ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையுமே தெளிவாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் சில சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க, தேவைப்பட்டால் ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்எம்டிசி ஸ்டீல் லிமிடெட் ஓகேங்களா. இந்த நிறுவனம் அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த டேபிளை கிளியராக செக் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு என்ன ஏரியா ஆஃப் ஒர்க்கில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான வேகன்சி என்னன்னு தெளிவாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டெவலப் ஆகிற லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.